இப்போ மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் எந்த இடங்கள்ல இருந்தால் அது தோஷமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை, அது ஒரு விதிவிலக்கு அமையும் சார். பொதுவான குணங்கள் அவங்களோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் ஆட்டிடியூடாக கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் போல்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த செவ்வாய் அவங்களுக்கு கடகம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த தோஷம் வேலை செய்யாது. ஏன்னா கடகத்தில் போய் செவ்வாய் நீசம் அடைஞ்சிடுறார். இந்த கடகத்துக்கு 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருந்தால் என்ன ஒரே ஒரு மைனஸ்னால், வரக்கூடிய மனைவியாக இருக்கட்டும், இல்லை ஒரு பெண் ஜாதகமாக இருக்குன்னா வரக்கூடிய கணவனாக இருக்கட்டும், அதாவது நீங்கள் ஒரு ஆட்டிடியூடாக இருந்தீங்கன்னா உங்களுக்கு மேலே ஆட்டிடியூடாக இருப்பாங்க. தனுசுக்கு 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா செவ்வாயே வேலை செய்ய மாட்டார். சார் அப்போ செவ்வாய் வேலை செய்ய மாட்டார்னா வீடு வாசல்லாம் கட்ட மாட்டோம் அப்படின்னு நினைப்பாங்க. கண்டிப்பாக கட்டுவாங்க சார். ஏன் கட்டுவாங்கன்றதை பார்க்கும்போது அவர் சந்திரனோட வீட்டில் தான் போய் நீசமாக வர்றார். இவங்க ஒரு அப்பார்ட்மெண்ட்டில் வில்லா வாங்கலாம்னு நினச்சாங்கன்னா இவங்களுக்கு தனி வீடு தான் கட்டுற மாதிரி சூழ்நிலை உண்டாகும். இவங்க தனி வீடு தான் நான் எனக்கு பிடிச்ச மாதிரி கட்டணும்னு நினச்சாங்கன்னா அவங்களுக்கு அப்பார்ட்மெண்ட்டில் தான் கிடைக்கும். அதாவது சார் கிரகங்கள் எப்போதுமே பக்தி பிளஸ் நேர்லவனுக்கும் வணக்கம். இன்று நம்மோடு இணைந்த பேர் ஜோதிடர் சிவதனுஷ் ஐயர் அவர்கள். வணக்கம் சார். வணக்கம் சார். இப்போது செவ்வாய் திசை பற்றி தான் இந்த வீடியோ முழுமையாக பார்க்க போகிறேங்க சார். 12 லக்னங்களுக்குமே ஒரு விதிவிலக்கு அப்படிங்கிற தலைப்பில் பார்க்குறோம். அதாவது செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது இருக்க போகுது, ஆனால் இந்த இடங்கள்ல இருந்தால் அது விதிவிலக்காகும் அப்படிங்கிறதா இந்த வீடியோட முழுமையான தொகுப்பாக இருக்க போகுதுங்க சார். அந்த வரிசையில் செவ்வாய் தோஷத்தை பற்றி பொதுவான கருத்துக்களை சொல்லிடுங்க சார். செவ்வாய் அப்படிங்கிற கிரகம் அப்படிங்கிறது பார்த்தோம்னா சூரியனுடைய நெருங்கி 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 வருவார். ஸோ அது மாதிரி இருக்கும்போது எப்படி அந்த செவ்வாயை ரெஃப்ளெக்ட் பண்ணுறாரு சயின்டிஃபிக்காக நம்ம எல்லாத்துக்கும் இப்போ சொன்னால் தான் எல்லாருக்குமே புரியுது. ஸோ அப்போ செவ்வாய் அப்படிங்கிறது தோஷம்ன்றதை எதனால் வச்சாங்க அப்படிங்கிறத பார்த்தோம்னா, அந்த செவ்வாய் அப்படிங்கிறது பொதுவாக சொல்கிறது என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது 2, 4ஆம் இடம், லக்னத்துக்கு 2ஆம் இடம், 4ஆம் இடம், அதுக்கப்புறம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், 12ஆம் இடம், இந்த ஸ்தானங்களில் இருந்தாருன்னா செவ்வாயோடைய பார்வைகள் மூலியமாக சில இடத்த பார்ப்பார். ஸோ அது மாதிரி பார்க்கும்போது என்ன ஆகும் அப்படிங்கிறத கேட்டிங்கன்னா, உடல் ஓவர் உஷ்ணமாயிடும், ஓவர் ஹீட் ஆகிடும். மூல நூட்களில் என்ன சொல்லியிருக்காங்க செவ்வாய் தோஷத்தை பற்றி அப்படிங்கிறத பார்க்கும்போது, செவ்வாய் என்பது தோஷம் இல்லை. பொதுவாக தோஷம்ன்றது எந்த கிரகத்துக்குமே கிடையாது. அது நல்ல ஸ்தானங்களில் இருக்கும்போது நல்ல இம்பேக்டை கொடுக்கும். மறைவு ஸ்தானங்களில் போகும்போது அதோட செயல்பாடுகள் அதெல்லாம் கொஞ்சம் கம்மியாகிறதுனால அது நமக்கு அந்த பிளானட் சப்போர்ட்டிங் பண்ணாது அப்படின்றது தான் சயின்டிஃபிக்காக நம்ம சொல்கிறோம். ஸோ அப்போ அந்த செவ்வாய்ன்றது ஓவர் ஹீட் அப்படிங்கிறத நான் ஆரம்பத்திலே சொல்லிட்டேன். அது மாதிரி இருக்கும்போது என்ன ஆகும் அப்படின்றத பார்க்கும்போது, அந்த செவ்வாய் தோஷத்துக்கான விளக்கமே என்ன கொடுத்துருக்காங்கன்னா, அதாவது இந்த செக்ஸுவல் லைஃப் அவங்களுக்கு தாட்ஸ் ஓவராக இருக்கும் அப்படின்றது தான் சொல்லியிருக்காங்க. ஸோ அப்போ இந்த திருமணம் அப்படிங்கிறத எதுக்காக செய்கிறாங்க, திருமண பொருத்தத்தில் ஏன் செவ்வாய் தோஷத்தை ரொம்ப முக்கியமாக ஹேண்டில் பண்ணி அதை ரொம்ப நுணுக்கமாக பார்க்குறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, திருமணம் அப்படிங்கிறது 2 உறவுகள் ஒன்றிணைவது தான் நம்ம திருமணம் அப்படின்றத சொல்கிறோம். ஸோ அது மாதிரி இருக்கும்போது இவங்களோட வேவ்லென்த்து, அதாவது பெண்ணோட வேவ்லென்த்தும் ஆணோட வேவ்லென்த்தும் அவங்க 2 பேரோட செக்ஸுவல் தாட்ஸும் ஒன்றா இருந்துச்சுன்னா தான் அவங்க லைஃப் நல்லா கொண்டு போக முடியும். அடுத்து பேபி அப்படின்றத கொண்டு போக முடியும். ஸோ அது மாதிரி இருக்கிறதுனால தான் அந்த செவ்வாய் தான் உடலுக்கான உஷ்ணத்தை கொடுக்கக்கூடியது. நமக்கு எப்படி சார் சொல்கிறது, ஒரு நம்ம காலைல ஏந்திச்ச உடனே ஒரு பால், பூஸ்ட்டு, காஃபி எதுவாக இருந்தாலும் குடித்த உடனே நமக்கு ஒரு தெம்பு கிடைக்கிது இல்லை. ஸோ அது மாதிரி இந்த செவ்வாயின்றவர் நல்ல தோஷமாக இருந்தால் தான் அவங்க ஒரு எனர்ஜெட்டிக்காக ஒரு உத்வேகத்தோடு செயல்படுவாங்க. ஸோ அதனால தான் இந்த செவ்வாயை ரொம்ப முக்கியமாக பார்க்கணும் அப்படின்றது மூல நூட்கள்லையும் நம்ம முன்னோர்களும் சொல்லியிருக்காங்க சார். கண்டிப்பாங்க சார். இப்போ மேஷ லக்னத்திற்கு செவ்வாய் எந்த இடங்கள்ல இருந்தால் அது தோஷமாக நம்ம எடுத்துக்க தேவையில்லை, அது ஒரு விதிவிலக்கு அமையும் சார். செவ்வாய் அப்படிங்கிறவர் மேஷ லக்னத்துக்கே பார்த்தோம்னா, மேஷத்துக்கு லக்னாதிபதியும் அவர் தான், அஷ்டமாதிபதியும் அவராக தான் வராரு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த மேஷத்துக்கு பொதுவான குணங்கள் அவங்களோட கேரக்டர்ஸ் பார்க்கும்போது கொஞ்சம் எப்படி சொல்லுவாங்கன்னா, கொஞ்சம் ஆட்டிடியூடாக கொஞ்சம் எதுவாக இருந்தாலும் போல்டாக செய்யணும் அப்படின்னு நினைப்பாங்க. அந்த செவ்வாய் அவங்களுக்கு கடகம்னு சொல்லக்கூடிய 4ஆம் இடத்துல இருந்துச்சுன்னா அந்த தோஷம் வேலை செய்யாது. ஏன்னா கடகத்தில் போய் செவ்வாய் நீசம் அடைஞ்சிடுறார். ஸோ அதனால் வேலை செய்யாது சார். 4ஆம் இடத்துல இருக்கும்போது பொதுவாக நம்ம என்ன சொல்லியிருக்கோம்னா 4, அப்புறம் 7ஆம் இடம், 8ஆம் இடம், இந்த 2ஆம் இடம், 12ஆம் இடம்லாம் சம்மந்தப்படும் போது செவ்வாய் தோஷம்னு சொல்லுவோம். ஆனால் இந்த மேஷ லக்னத்துக்கு 4ஆம் இடத்துல இருந்தால் தோஷம் செயல்படாது.
ரிஷப லக்னத்திற்கு செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருந்தா அதுக்கான விதிவிலக்கா இருக்கும் சார்? ரிஷப லக்னத்துக்கு வந்து 8 மற்றும் 12ஆம் இடங்கள்ல செவ்வாய் இருந்தாருன்னா வேலை செய்யாது சார். ஏன் அப்படின்றத பார்க்கும்போது, ரிஷப லக்னத்துக்கு வந்து 8ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடியது குருவோட மனையா வந்துரும். அங்க போய் செவ்வாய் இருக்கும்போது வேலை செய்யாது. ரிஷபத்துக்கு 12ஆம் இடம் மேஷம். மேஷத்துல செவ்வாய் ஆட்சியா இருந்துட்டாருன்னா, ஒண்ணும் செய்யாது. ஸோ, அதனால வந்து ரிஷப லக்ன அன்பர்களுக்குமே வந்து பார்த்தம்போது, ரிஷப ராசியில பொறந்தவங்களுக்கு பார்க்கும்போது, இந்த 8, 12 செவ்வாய் இருந்தாலும் கண்டிப்பாக எந்த விதமான இடையூறுகளையும் தராது. அதேபோல வந்து இந்த ரிஷபத்துக்கு 8, 12 அப்படின்றத சொல்ட்டேன். சரி 8ஆம் இடத்துல இருந்தா மாங்கல்ய தோஷம் இல்லையா? பாவ கிரகம் அப்படின்னு சொல்லுவாங்க. கண்டிப்பாக ரிஷபத்துக்கு 8ஆம் இடத்துல போயிட்டு செவ்வாய் அமர்ந்து ஒரு திசை அதாவது பொதுவாவே வந்து சார் செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது, செவ்வாய் தசை முடிஞ்சிருக்கும்ல அவங்களுக்கு, அவங்களுக்கு கண்டிப்பா வேலை செய்யாது. ஏன்னா திசை வந்தா தான் வந்து அந்த அஷ்டமஸ்தானம்ன்றதே வந்து பொதுவா வந்து அஷ்டமஸ்தானத்தில ஒரு கிரகம் நின்று திசை புத்திகள் நடத்தினாலுமே வந்து கொஞ்சம் பிரச்சனை அப்படின்னு சொல்லுவோம். ஆனா இந்த ரிஷபத்தில வந்து பிறந்தவங்களுக்கு வந்து செவ்வாய் அஷ்டமஸ்தானத்துக்கு போம்போது கண்டிப்பா பிரச்சனையே பண்ண மாட்டார். ஸோ கேரண்டியாவே நம்ம வந்து நான் ஒவ்வொன்னத்தையுமே சயின்டிஃபிக்கா தான் விளக்கிட்டு வரேன். ஸோ அப்போ வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து திருமணத்துக்கான காரகன். செவ்வாய் 8, 12ல இருக்கும்போது கொஞ்சம் லேட்டா அவங்களுக்கு திருமணம் அமைஞ்சாலும் லேட்டஸ்ட்டா அமைஞ்சிரும். கண்டிப்பாங்க சார். மிதுன லக்னத்திற்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா அது ஒரு விதிவிலக்கா இருக்குங்க சார்? பிரச்சனை இல்லாத இடம்னா எதுவா இருக்கும் சார் சார்? மிதுனத்துக்கு 2ஆம் இடம். போயிட்டு செவ்வாய் இருந்தாருன்னா கண்டிப்பா உங்களுக்கு பிரச்சனையே தராது சார். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த மிதுனத்துக்கு வந்து 2ஆம் இடம் கடகத்திலேயே வந்து செவ்வாய் நீசமாயிறார் சார். பொதுவாவே வந்து இந்த செவ்வாய் தோஷத்த பத்தி தான் நம்ம பார்த்துட்டு வர்றோம். செவ்வாய் நீசம் அடைஞ்சுட்டா செவ்வாய் தோஷமே கிடையாது. ஸோ, அத வந்து நம்ப மக்கள்லாம் வந்து புரிஞ்சுக்காம தோஷத்துக்கு தோஷத்த தான் சேர்க்கணும் அப்படின்ற கான்செப்ட்டுக்குலாம் வந்துட்டாங்க. இதில இன்னொரு ஹைலைட்டான டாபிக்ஸ்லாம் நம்ம பேசிட்டே வருவோம். அதுலயும் குறிப்பா வந்து இந்த மிதுனத்துக்கு 2ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கும்போது எந்த விதமான இடைஞ்சலும் பண்ண மாட்டாரு சார். மிதுனத்தில பொறந்தவங்களே வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ரொம்ப இன்டெலிஜென்ட்டா தான் இருப்பாங்க. ஸோ, அதனால வந்து அவங்களுக்கு வந்து செவ்வாய் சார்ந்த விஷயங்கள் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த திருமணம் இதெல்லாம் இருக்கும்போது, அவங்களே வந்து திங்க் பண்ணி, அவங்களுக்கான தேவையான பார்ட்னர் தான் அவங்களே செலக்ட் பண்ணுவாங்க. ஸோ, அதனால வந்து செவ்வாய பத்தியும் மிதுனத்தில பொறந்தவங்க பயப்பட வேண்டியது கிடையாது சார். கடக லக்னத்தில பிறந்தவங்க செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா பிரச்சனை இருக்காதுங்க சார்? சார் செவ்வாய் வந்து 7ஆம் இடத்துல இருந்தாருன்னா, அவங்களுக்கு பிரச்சனை கண்டிப்பா இருக்காது சார். ஏன்னா 7ஆம் இடம் தான் வந்து கடகத்துக்கு வந்து 7ஆம் இடத்துல மகரம். மகரத்தில உச்சமாயிடுறாரு செவ்வாய். ஸோ, அப்போ வந்து உச்சமாயிட்டாருன்னா, அதிக பவரா இருந்து வேலை செய்வாரு அப்படி இப்படின்னு நெனைப்பாங்க. அது மாரிலாம் கிடையாது சார். கடகத்துக்கு 7ஆம் இடத்துல இருக்கும்போது கண்டிப்பா வந்து எந்த விதமான இடைஞ்சலும் தரமாட்டாரு. இந்த கடகத்துக்கு 7ஆம் இடத்துல போய் செவ்வாய் இருந்தா என்ன ஒரே ஒரு மைனஸ்னா, வரக்கூடிய மனைவியா இருக்கட்டும், இல்ல ஒரு பெண் ஜாதகமா இருக்குன்னா வரக்கூடிய கணவனா இருக்கட்டும், உங்களோட ஆட்டிட்யூடு அதாவது நீங்க ஒரு ஆட்டிட்யூடா இருந்தீங்கன்னா, உங்களுக்கு மேல ஆட்டிட்யூடா இருப்பாங்க. ஸோ அதுதான். ஸோ அத வந்து என்ன பண்ணணும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்களுக்கு ஒரு ஜாதகத்தில செவ்வாய் நல்லா இருக்குன்னா, இன்னொரு ஜாதகத்தில நம்ம சொன்ன மாரி தோஷமா உள்ளத, தோஷம் இல்லாததுக்கு தோஷம் உள்ளத சேர்த்தாலும் நல்லா தான் சார் வேலை செய்யும். இத வந்து பெருசா கன்சிடர் பண்ணி மக்கள் குழப்பிக்க வேண்டான்னு நான் இங்க சொல்றேன். என்ன ஆரம்பத்திலேயே சொல்ட்டோம். உடல் உஷ்ணம் கூடுதலா இருக்கும் செவ்வாய் தோஷம் இருந்தா. ஸோ அப்ப எப்படி இருப்பாங்க? செவ்வாய் வந்து உத்வேகமா செயல்படுவாங்க. எது எடுத்தாலும் சீக்கிரம் பேசுவாங்க. மத்தவங்கள அஃபெக்ட் பண்ணுது அப்படின்றத நினைக்காம, அவங்க வந்து எப்படி இருப்பாங்கன்னா, ஓவர் ஆட்டிட்யூட் பெர்சனா தான் இருப்பாங்க. இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்களே ஓவர் ஆட்டிட்யூட் பெர்சன். சிம்பிளா சொல்லணும்னா அவ்வளோதான் சார். சிம்ம லக்னத்தில பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருந்தா பாதிக்காதுங்க சார்? சார் சிம்ம லக்னத்துக்கும் பொதுவா வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்தா வேலை செய்ய மாட்டார் சார். அதேபோல சிம்ம லக்னத்துக்கும் 7ஆம் இடத்துல இருந்தாலும் வேலை செய்ய மாட்டார். ஸோ இந்த 2 ஸ்தானங்கள்லயுமே செவ்வாய் இருக்கும்போது சிம்ம லக்னத்துக்கு வேலை செய்ய மாட்டார். குறிப்பா சிம்ம லக்னத்துக்கு வந்து 9ஆம் இடத்துல செவ்வாய் இருந்துச்சுனாலுமே ஒரு நல்ல அமைப்பு. அமைப்புல நல்ல அமைப்பு. சிம்ம லக்னத்துக்கு வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து நல்ல யோகங்களை பண்ணக்கூடியவர் தான். அதனால எந்த விதமான அதாவது செவ்வாய் தோஷத்தை கண்டு சிம்மத்தில பிறந்தவங்க அச்சப்பட தேவையில்லை சார். பொதுவாகவே நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கிறது தான். செவ்வாய் வந்து திசையா வந்தா தான் பிரச்சனை. இந்த துர்ஸ்தானங்கள் அமையும்போது. அதிலேயும் நம்ம விதிவிலக்கு குடுத்துட்டே வரோம். இந்த ஸ்தானங்கள்ல இருந்துச்சுன்னா நமக்கு செவ்வாய் தோஷம் வேலை செய்யாது அப்படின்றத நம்ம சொல்லிட்டு வரோம் சார். கன்னி லக்னத்திற்கு செவ்வாய் தோஷம் எந்த இடத்துல இருந்தா வேலை செய்யாது? கன்னியில பிறந்தவங்களுக்கு பார்த்தோம்னா, அதே 8ஆம் இடம் தான். ஸோ, அந்த 8ஆம் இடத்துல செவ்வாய் தோஷம் இருந்தாலும் வேலை செய்யாது. கன்னியும், மிதுனமும் எப்படின்னு கேட்டிங்கன்னா, அவங்க வந்து புதனோட கேரக்டர்ஸ்ல வந்துருவாங்க. மிதுனத்துக்கு சொன்ன மாரியே தான் கன்னிக்கும் சொல்றேன். என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்களோட ஃப்யூச்சர கரெக்ட்டா தேர்ந்தெடுத்துருவாங்க சார். இன்டெலிஜென்ட் ஃபெல்லோஸ் அவங்கலாம். ஸோ, அதனால கண்டிப்பா வந்து செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் கலத்திரக்காரகன்னும் சொல்றாங்க. ஸோ, கலத்திரக்காரகனும் அவர்தான், மங்களகாரகனும் அவர்தான். அவரே போய் 8ஆம் இடம் கன்னிக்கு வந்து 8ஆம் இடம் மேஷமா வந்துருது. அங்கேயே ஆட்சி ஆயிடுறாரு. ஸோ, அதனால எந்த விதமான
இடையூறுகளும் அந்த செவ்வாய் அப்படின்னு கூட செய்யக்கூடாது, செய்ய மாட்டார் சார். கண்டிப்பாக செய்ய மாட்டார். அதாவது இன்னொன்றும் என்ன அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த உஷ்ணம் தான் சார் இது எல்லாத்துக்குமே காரணம். இந்த செவ்வாய் போய் அவங்களுக்கு அந்த ஸ்தானங்கள்ல உட்காரும்போது உஷ்ணம் வந்து கூடுதலாயிடும். இப்போ நம்ம மருதாணி எல்லாருமே கேள்விப்பட்டிருக்கோம். இந்த மருதாணி கையில வச்ச உடனே சில பேருக்கு ஆரஞ்சிஷ்ஷா நல்லா இருக்கும். சில பேருக்கு வந்து பார்த்தோம்னா ரெட் கலர், ப்ரவுன் கலர்ல ஆயிடும். நீங்க பார்த்துருக்கீங்களா? ஸோ அந்த மாரி இந்த செவ்வாய் தோஷம் உள்ளவங்களுக்கு வந்து இந்த ரெட் கலர், ப்ரவுன் கலர்ல அதாவது வந்து ஆரஞ்சா இல்லாம ரெட், ப்ரவுன்ல ஆயிடுச்சுனாலும் அவங்களுக்கு தோஷம் உண்டு. அந்த தோஷம்ன்றது எப்படி செயல்படும்னா, உடலில் உள்ள உஷ்ணத்தை வெளிப்படுத்துது. அவ்வளோதான் இதோட கான்செப்ட். துலாம் லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா வேலை செய்யாதுங்க சார்? சார் செவ்வாய் வந்து துலா லக்னத்துக்கும் 6ஆம் இடம். 6ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா வேலை செய்யாது சார். இந்த துலா லக்னத்துக்கு வந்து பார்த்தோம்னா, செவ்வாய் 6ஆம் இடத்துலயும் சரி, செவ்வாய் 2ஆம் இடத்துலயும் சரி, செவ்வாய் 7ஆம் இடத்துலயும் சரி. இந்த ஸ்தானங்கள் அமைஞ்சுட்டாருன்னு வைங்களேன், இவங்களுக்கு தான் வந்து செவ்வாய் வந்து துலா லக்னத்துக்கு அதாவது துலாத்துல பொறந்தவங்களுக்கு தான் வந்து விபரீத ராஜயோகமா செயல்படும். அந்த தசை நடக்கும்போது அவங்க வந்து செவ்வாய் தசையும் நடந்து, செவ்வாய் நான் சொன்ன 2ஆம் இடம், 6ஆம் இடம், 7ஆம் இடத்துல இருந்தாருன்னு வைங்க, அவங்க தான் வீடு வாங்குவாங்க, நிலம் வாங்குவாங்க, கார் வாங்குவாங்க, பங்களா வாங்குவாங்க, வில்லாஸ் கட்டுவாங்க. ஸோ, அப்போ வந்து செவ்வாய் வந்து அவங்க சொன்னா மாரி 19 2, 4, 7, 8, 12ல இருந்தா தோஷம்னு சொல்றாங்க. இவங்களால மட்டும் எப்படி இத பண்ண முடியுது? அப்படிங்கிறத நம்ம வந்து ஆராய்ச்சி பண்ணி பார்க்கணும். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இந்த துலா லக்னத்த பொறுத்தவரைக்கும் நல்ல ஆதிபத்தியங்கள்ல செவ்வாய் வராரு. ஸோ, அதனால வந்து ஒரு ராஜயோகத்தோட அமைப்பு அப்படிங்கிறத கண்டிப்பா இந்த துலாம்ல பிறந்தவங்களுக்கு குடுப்பாரு செவ்வாய் பகவான் தான். குறிப்பா வந்து இவங்க பொதுவாவே இதில ஒரு டிப்ஸா வச்சுக்கிட்டோம்னா, துலாத்தில பிறந்தவங்க எல்லாருமே முருகனோட வழிபாடு பண்ண அவங்களுக்கு உயர்வ தந்துகிட்டே இருக்கும் சார். விருச்சிகத்துல பிறந்தவங்களுக்கு இந்த இடத்துல செவ்வாய் இருந்தால் அது வேலை செய்யாதுங்க சார். சார் பொதுவா வந்து விருச்சிகத்துக்கும் 6ஆம் இடத்துல இருந்தா வேலை செய்யாது சார். செவ்வாய் 6ஆம் இடத்துல இருந்தா வேலை செய்யாது. செவ்வாய் பகவான் அப்படின்னு சொல்லக்கூடியவர் 9ஆம் இடத்துல இருந்தாலும் அவங்களுக்கு வேலை செய்யாது சார். ஸோ இது 2ம் தான் விருச்சிகத்த பொறுத்தவரைக்கும். ஏன் அப்படிங்க விருச்சிக லக்னத்துக்குமே வந்து விருச்சிக லக்னத்துக்கும் சரி, சிம்ம லக்னத்துக்கும் சரி, கன்னியா கன்னியில பொறந்தவங்களுக்கும் சரி, விருச்சிகத்தில பொறந்தவங்களுக்கும் சரி, அதுக்கப்புறம் வந்து சிம்மத்தில பொறந்தவங்களுக்கும் சரி, செவ்வாய் தோஷம் என்பது வேலையே செய்யாது. ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது மேஷத்துக்கும் சரி. ஏன்னா மேஷத்துக்கும், விருச்சிகத்துக்குமே வந்து பார்த்தோம்னா, செவ்வாய் தான் வந்து ராசியாதிபதியும் வருவார், லக்னாதிபதியாவும் வருவார். அவர் எப்படி கெடுதல் செய்வார்? ஸோ அப்படி அது கெடுதல் செஞ்சாருன்னா, சொந்த செலவுல அவங்களே போய் சுமையா வச்சுக்கிற கதை தான் சார் இது. தனுசு லக்னத்துக்கு செவ்வாய் எந்த இடத்துல இருந்தா பிரச்சனையை தராதுங்க சார்? செவ்வாய் வந்து தனுசு லக்னத்த பொறுத்தவரைக்கும் 8ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பாக பிரச்சனையே தராது சார். ஏன் அப்படிங்கிறத பார்க்கும்போது, தனுசு லக்னத்துக்கு தனுசுல பிறந்தவங்களுக்கே வந்து 5ஆம் இடத்து அதிபதியாவே செவ்வாய் வரார். ஸோ, அதனால வந்து பார்த்தோம்னா, அந்த 5ஆம் இடத்துல செவ்வாய் அவரே வர்றதுனால, அவர் நல்ல ஆதிபத்தியங்கள் தான் பெறாரு. 5க்கும் வராரு, 12க்கும் வராரு. ஸோ, அதனால வந்து என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, அவங்களுக்கு 8ஆம் இடத்துல போய் அந்த செவ்வாய் அமர்ந்துட்டாருன்னா வேலை செய்யாது சார். இந்த செவ்வாயின்றவர் வந்து வேலை செய்ய மாட்டார். ஸோ, ஒரு சர்டைன் ராசிக்கும், சர்டைன் லக்னத்துக்கும் ஒரு கிரகங்கள் வேலையே செய்யாதுன்னு நம்ம சொல்லுவோம்ல. ஸோ, அது மாரி இந்த தனுசுக்கு வந்து 8ஆம் இடத்துக்கு போயிட்டாருன்னா, செவ்வாயே வேலை செய்ய மாட்டார். சார் அப்ப செவ்வாய் வேலை செய்ய மாட்டாருன்னா, வீடு வாசல்லாம் கட்ட மாட்டோமா அப்படின்னு நெனைப்பாங்க. கண்டிப்பாக கட்டுவாங்க சார். ஏன் கட்டுவாங்கன்றத பார்க்கும்போது, அவர் வந்து சந்திரனோட வீட்ல தான் போய் நீசமாவுறாரு. காலபுருஷனுக்கு 4ஆம் இடம் சந்திரனோட வீடு தான் சார். அப்ப என்ன ஆகும் அப்படிங்கிறத பார்க்கும்போது, இவங்க நெனச்சா மாரி கட்ட முடியாது. இப்போ ஒரு தனுசுல பொறந்துட்டாங்க. செவ்வாய் போய் 8ஆம் இடத்துல இருக்குன்னா, இவங்களுக்கு எப்படி வந்து இவங்க வந்து ஒரு அபார்ட்மெண்ட்ல வில்லா வாங்கலாம்னு நெனச்சாங்கன்னா, இவங்களுக்கு வந்து தனி வீடு தான் கட்டுற மாரி சூழ்நிலை உண்டாகும். இவங்க தனி வீடு தான் வந்து நான் வந்து எனக்கு புடிச்ச மாரி கட்டணும்னு நெனச்சாங்கன்னா, அவங்களுக்கு அபார்ட்மெண்ட்ல தான் கெடைக்கும். ஸோ, இது மாரி தான் அந்த செவ்வாய் வந்து பண்ணிவிடும். அதாவது சார் கிரகங்கள் வந்து எப்போதுமே கெடுதலே செஞ்சுட்டு இருக்காது. ஒரு டைம் கெடுதல் செஞ்சிருச்சுன்னா, அந்த கெடுதல்லேருந்து அடுத்த டைம் வந்து நமக்கு வந்து நல்லது தான் செய்யும். ஒரு தடவ தப்பு பண்ணுவோம் சார். அடுத்த தடவ தப்பு பண்ணுவோமா அந்த தப்ப திருப்பி செய்ய மாட்டோம். நமக்குள்ளார ஒரு இது வந்துரும். அதே மாரி தான் கிரகங்களும் ஒரு டைம் வந்து ஒரு சர்டைன் டிஸ்டர்பன்ஸ குடுத்துச்சுன்னா, அடுத்த டைம் கண்டிப்பா குடுக்காது. ஒரு 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 குறிப்பிட்ட லக்னத்துக்கு செவ்வாய் வந்து பாதகாதிபதியா வர்றாருன்னா, ஒரு டைம் தான் பாதகத்த செய்வாரு. அடுத்த டைம் வந்து பாக்கியத்த தான் செய்வாரு. மகர லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து எந்த இடத்துல இருந்தா வேலை மகர செய்யாதுங்க சார்? லக்னத்துக்கு 7ஆம் இடத்துல இருந்தா கண்டிப்பா வேலை செய்யாது சார். 7ஆம் இடத்துல வந்து செவ்வாய் வந்து மகர லக்னத்த பொறுத்தவரைக்கும் நீசமாயிறாரு. ஸோ, அது மாரி இருக்கும்போது, இவங்களுக்கு எப்படி லைஃப் பார்ட்னர் அமைவாங்க அப்படின்றத பார்த்தம்போது, இந்த மகர லக்னத்த பொறுத்தவரைக்கும் 7ஆம் இடத்துலயே போய் செவ்வாய் நீசமாயிறதுனால, இவங்க சொல்றதுக்கும் மண்டையாட்டுற கணவன் தான் அமைவாங்க. இவங்க சொல்றதுக்கும் மண்டையாட்டுற மனைவி தான் அமைவாங்க. ஸோ, இவங்க 2 பேத்துக்குள்ளார இருக்கிற அந்த பாண்டிங் அப்படின்னு சொல்லக்கூடியது நல்லா மேட்ச் ஆயிடும் சார். ஸோ, அதனால வந்து மகர லக்னத்த பொறுத்தவரைக்கும் மகரத்தில பொறந்தவங்கள பொறுத்தவரைக்கும் வந்து செவ்வாய பற்றி வரி படிக்க பொதுவாவே யாருமே செவ்வாய வந்து பெருசா எடுத்துட்டு பண்ண வேணாம்.
அந்த உத்வேகம், செயல்பாடுகள் இதெல்லாம் வந்து அதாவது செவ்வாய் தோஷமாக இருக்கும்போது இவங்க செய்கிற செயல்கள் வந்து மற்றவங்களுக்கு பிடிக்காம போகிறது தான் சார் இந்த செவ்வாய் தோஷத்தோட ஒரு அடிப்படையான விளக்கம். கும்ப லக்னத்துல பிறந்தவங்களுக்கு செவ்வாய் வந்து எந்த இடங்கள் இருந்தா பெருசா பாதிக்காதுங்க சார்? சார் கும்பலக்னத்துக்கு வந்து கும்பத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து இந்த செவ்வாய் அப்படின்னு சொல்லக்கூடியவர் வந்து 6ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வேலை செய்யாது. அதே போல் 10ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வந்து வேலை செய்யாது. அதே போல் வந்து 3ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறதுனாலும் அவ்வளோ அதாவது இந்த இடங்கள் வேலை செய்யாதுன்றதோட நம்ம எப்படி எடுத்துக்கலாம்னா அந்த கிரகத்தினுடைய தன்மைகள் வந்து அவங்களுக்கு வந்து பாசிட்டிவாக தான் வேலை செய்யும், நெகட்டிவாக வேலை செய்யாது சார். மீனத்துல பிறந்தவங்களுக்கு வந்துட்டுங்க சார், அவங்களுக்கு எந்த இடங்கள்ல செவ்வாய் இருந்தா பெரிய மீனத்தில் பிறந்தவங்களுக்கு வந்து 2ல் செவ்வாய் இருக்குன்னா, அவங்க மனைவியாக இருக்கட்டும், அவங்க கணவனாக இருக்கட்டும், காஃபி வேணுமான்னு கேட்டால் தான் குடிப்பாங்க. எனக்கு வேணுன்றத ஆர்டர் பண்ண மாட்டாங்க. இப்ப செவ்வாய் தோஷம் வந்து எந்தெந்த இடங்கள்ல இருந்தா நமக்கு பிரச்சனையும் வராது அப்படிங்கிறத நம்ம பார்த்தோங்க சார். இருந்தாலுமே வந்துட்டு மக்களுக்கு வந்து ஒரு பரிகாரம் தேவையா கண்டிப்பா. தான் இருக்கு. ஏன்னா அதாவது எனக்கு சில பேர் வந்து நம்பிக்கை சார்ந்த விஷயங்கள், எங்க ஜோசியர் சொல்லிட்டாரு சார் அப்படின்னு நம்ம பொருத்தம் பார்க்கும்போது சார், செவ்வாய் இருக்கு சார், எனக்கும் செவ்வாய் இருக்கு அப்படின்னு தான் ஜாயின் பண்றாங்களே வேற, நம்ம எத்தனை முறை சொன்னாலும் வந்து மக்கள்கிட்ட வந்து நல்லா அந்த விஷயங்கள் ரிஜிஸ்டர் ஆயிருச்சு. கண்டிப்பா. ஸோ அதனால வந்துங்க சார், அவங்களுக்கு ஒரு பரிகாரம் எளிமையா குடுக்கலாம்னா என்னவா இருக்குங்க சார்? ரத்த தானம் கொடுத்தாலே சூப்பரா வேலை செய்யும் சார். செவ்வாய்க்கு வந்து ரத்த தானம் தான். குறிப்பா வந்து சார், இந்த மங்களகாரகன் தான் செவ்வாய் அப்படின்றத சொல்லிட்டோம். இதில் ஒரு டிப்ஸாவும் நம்ம எடுத்துக்கணும் அப்படின்னா, இந்த செவ்வாய் பகவான்னு சொல்லக்கூடியவர் ராகு, கேது கூட இணையும் போதும், செவ்வாய் பகவான் சூரியனோட சேர்ந்துட்டா வந்து சூரியன் செவ்வாய் சேர்க்கையை வச்சுட்டு இன்னைக்கு என்ன பண்ணுறாங்கன்னா, அந்த பெண்ணானவள் வந்து அமங்கலை ஆயிடுவா அப்படின்ற அந்த வார்த்தையை நம்ம யூஸ் பண்ணக்கூடாது சார். ஒரு பெண் வந்து ஒரு வீட்டுக்குள்ளார போனான்னா, அவளை வந்து ஒரு மகாலட்சுமியினுடைய ஸ்வரூபமாக தான் எல்லாரும் பார்க்குறாங்க. இந்த சூரியன் செவ்வாய் இருக்கிற ஜாதகத்தெல்லாம் இப்போ வந்து பொருத்தம் பார்க்குற அப்பா அம்மாலாம் பாதி ஜோசியர் ஆயிடுறாங்க. ஸோ அது மாதிரி இந்த சூரியன் செவ்வாய் சேர்க்கை உள்ளவங்களும், ராகு கேது கூட செவ்வாய் தோஷம் அதாவது சேர்க்கை உள்ளவங்களும் என்ன பண்ணலாம்னா, பிளட் டொனேட் பண்ணா அவ்வளோ சூப்பரா வேலை செய்யும் சார். கிரகத்த காம்ப்ரமைஸ் பண்ணோம்னா, பரிகாரங்கள் அப்படிங்கிறதே வந்து சமஸ்கிருத வார்த்தையில என்ன சொல்றாங்கன்னா, பிரத்தி உபகாரம் அப்படின்னு சொல்லுவோம். உபகாரம் அப்படின்னா என்னன்னா, ஹெல்ப் அண்ட் சர்வீஸ் செய்யறது தான் பரிகாரம் அப்படின்றது சொல்றாங்க. பிளட் டொனேட் பண்ணா, அந்த செவ்வாய் தோஷம் வந்து அடியோட விலகுது அப்படிங்கிறத நம்ம நெறைய பேத்துக்கு ரெமிடீஸா குடுத்து அது சக்ஸஸ் ஆயிருக்கு சார். சார் பிளட் டொனேட்லாம் பண்ணலாமா? இது வந்து ஒரு வாழ்வியல் பரிகாரம் சார். எல்லாமே செவ்வாய் தோஷம் இருந்தாலும் செய்யலாம், செவ்வாய் தோஷம் இல்லனாலும் செய்யலாம். எனக்கு டெம்பிளா வேணும் அப்படின்றத பார்க்கும்போது, ஊர் பேரே கோயிலா வரும்ல சார். அந்த ஊர் பேரே அவங்களுக்கு கோவிலா இருக்கும்ல. அத வந்து அவங்களுக்கு கொடுக்கும்போது நல்லா வேலை செய்யும். குறிப்பா சொல்லணும்னா வைத்தீஸ்வரன் கோவில். வைத்தீஸ்வரன் கோயில் கொடுக்கும்போது அவங்களுக்கு நல்லா சிறப்பா வேலை செய்யும். அதே போல வந்து என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்கும்போது, காளையார் கோவில்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கோம். அந்த ஊருக்கு போயிட்டு வரும்போது, வெள்ளக்கோவில் அப்படின்றதும் கோவில் பேர்ல தான் ஊரே இருக்கு. இதற்கு என்ன இன்னொரு ஒரு சிறப்பான தீர்வு அப்படிங்கிறத பார்க்கும்போது திருச்செந்தூர். சார் திருச்செந்தூர் ஊர் பேரு, சாமி பேரு வேறயே அப்படின்னு. திரு ஜெயந்திபுரம் அப்படிங்கிறது தான் வந்து திருச்செந்தூரோட ஆதி காலத்து பேர் அப்படின்றத நம்ம பார்க்குறோம். திருச்செந்தூரோட உற்சவரோட பேர் என்ன? அந்த சூரசம்ஹாரத்துக்கு போறவர் பேர் என்ன? அப்படிங்கிறத பார்க்கும்போது, ஜெயந்திநாதர் அப்படின்றத சொல்றோம். ஸோ அந்த மாரி நீங்க வந்து செவ்வாய் தோஷம் அப்படின்னு நெனச்சிட்டிங்கன்னா, ஒரு செவ்வாய்க்கிழமை அன்று இல்ல அவங்களோட செவ்வாய் பகவான் வந்து மேஷ ராசியில இருந்தார்னாலும், விருச்சிக ராசியில இருந்தார்னாலும் செவ்வாய்க்கிழமை போயிட்டும், ரிஷப ராசி, துலா ராசியில அவங்களுக்கு செவ்வாய் பகவான் இருந்தாருன்னா வெள்ளிக்கிழமையும், மிதுன ராசி, கன்னி ராசியில அவங்களுக்கு செவ்வாய் இருந்தாருன்னா புதன்கிழமையும், கடக ராசியில இருந்தாருன்னா திங்கட்கிழமையும் செவ்வாய் பகவான் வந்து கடகத்தில அவங்க ஹாரோஸ்கோப்ல வந்து பார்த்தாங்கன்னா தெரியும். இங்க இருக்கும்போது திங்கட்கிழமையும், சிம்மத்தில இருந்தாருன்னா வந்து அவங்களுக்கு ஞாயித்துக்கிழமையும், தனுசு மற்றும் மீன ராசியில செவ்வாய் இருந்தாருன்னா வியாழக்கிழமையும், மகரம் மற்றும் கும்ப ராசியில செவ்வாய் இருந்தாருன்னா, இவங்க வந்து சனிக்கிழமையும் போயிட்டு திருச்செந்தூர் கடல்ல நீராடிட்டு, திரு ஜெயந்திநாதர்ன்னு சொல்லக்கூடிய செந்திலாண்டவரையும் வழிபாடு பண்ணிட்டு, இந்த ஜெயந்திநாதரையும் வழிபாடு பண்ணிட்டு, அங்க முடிஞ்சா ஒரு 24 நிமிஷம் உட்காந்துட்டு, தீபம் ஏத்திட்டு வரும்போது அவங்களுக்கு கண்டிப்பா அந்த செவ்வாய் தோஷம் அப்படிங்கிறது வேலை செய்யாம அடியோட அவங்களுக்கு வந்து ஸ்டாப் ஆயிட்டு, அந்த செவ்வாய்ன்னு சொல்லக்கூடியவர் வந்து உங்களுக்கு பேட் இம்பேக்ட்ட தராருன்னா, அது வந்து அங்க போயிட்டு நீங்க வரும்போது குட் இம்பேக்ட்டா கண்டிப்பா மாறும் சார். செவ்வாய் வந்து ஒவ்வொரு லக்னங்களுமே இருந்தா என்னென்ன பலன் கொடுக்கும், எதில் இருந்தால் பலன் இருக்காது அப்படிங்கிறதவே நம்ம விலாவாரியா பார்த்தோங்க சார். கண்டிப்பா நம்ம நேயர்களுக்கு ஒரு பயனுள்ள கருத்துக்களாக இருந்திருக்கும். மீண்டும் ஒரு பதில் சந்திக்கலாம். ரொம்ப நன்றிங்க சார். நன்றி சார்.